வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா எந்த நாளாக அமையிருக்கு. இந்த நாளை பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தான கோவிலில் 10 மணி நேரம் நடை மூடல்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் காத்திருக்குன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாத உற்சவத்தோடு வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்குங்க. இதனால் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்குது. விடுமுறை நிறைவடைந்து விட்டதால் இனி வரக்கூடிய நாட்களில் திருப்பதியில் கூட்டம் குறையலான்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் புதிய ஒரு அறிவிப்பு ஒன்று திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் சார்பாக வெளியேற்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தற்போது பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்று முடிந்ததொட்டி புத்தாண்டு துவங்கியுள்ள இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க. தினசரி சாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 80,000க்கு அதிகமாக இருந்துட்டு வருது. இதனால் 10 முதல் 20 மணி நேரம் வரை காத்திருந்து தான் இங்கு சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. மேலும் ஜனவரி பார்த்திங்கன்னா மாதம் தொடங்கியில இருந்து 65,225 பேர் சாமி தரிசனம் செய்த நிலையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வராங்க. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் காத்திருந்து பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் சாமி தரிசனம் செய்ய காத்து கொண்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் ஜனவரி 8ஆம் தேதியன்று வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவடைய இருக்கு. அதன் பிறகு கூட்டம் வழக்கமான நிலையில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் இருந்து மீண்டும் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும்னு எதிர்பார்க்குறாங்க. அதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பும் தற்போது ஒன்று வெளியாயிருக்கு. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளதுபடி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் முன்கூட்டியே தங்களுடைய திருப்பதி பயணத்தை திட்டமிட்டு கொள்வதற்கு வசதியாக இந்த ஒரு அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க. சந்திர கிரகணம் காரணமாக இந்த ஆண்டு முதல் சந்திர கிரகணம் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதியன்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 10 மணி நேரம் நடை சாத்தப்பட இருப்பதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறிவிப்பு ஒன்றே வெளியிட்டிருக்கு. முதல் சந்திர கிரகணம் இதுதாங்க. பொதுவாகவே திருப்பதி ஏழுமலையான் கோவில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்க நிறைந்த இடமாக இருப்பதால தான் இங்கு 10 மணி நேரம் கோவிலினுடைய நடை மூடப்படுவதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதியன்று பகல் 3:20 தொடங்கி மாலை 6:47 வரை கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமும் சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. பொதுவாகவே கிரகண காலத்தின் போது கோவில்கள் மூடப்படுவது ஒரு வழக்கமான நடைமுறைங்க. இதன் காரணமாக தான் கிரகண காலம் துவங்குவதற்கு 6 மணி நேரம் முன்னதாகவே கோவிலுடைய நடை அடைக்கப்பட்டு முடிவு செய்யப்படுவதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் சொல்லியிருக்கு. மேலும் மார்ச் 3ஆம் தேதியன்று காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரகணம் நிறைவடைந்த பிறகு ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளும் தோஷ நிவர்த்தி சடங்குகளும் நிறைவடைந்த பிறகு தாங்க இரவு 8:30 மேலே பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சந்திர கிரகணம் காரணமாக அஷ்டதல பாத்மாராதனை சேவையும் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் அர்ஜித பிரம்மோற்சவன்னு சகர்சர தீபலங்கார சேவைகளும் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் திருப்பதி செல்ல திட்டமிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் இதனை கவனித்து கொண்டு உங்களுடைய திருப்பதி பயணத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறு பார்த்தீங்கன்னா தேவஸ்தான சார்பில் சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதக ரீதியான பிரச்சனை, திருமண தடை, சுப காரியத்தில் தடை வந்துட்டுருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய அருளால் விரைவிலே நிறைவாக வேண்டும், குறைகள் அனைத்தும் நீங்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்துக்கிறோம். ஜாதக ரீதியான பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோராலுமே எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது. ஏன்னா ஏழுமலையானே அழைத்தால்தான் ஏழையாக இருந்தாலும் சரிங்க மிகப்பெரிய
கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய இந்த ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரை வரை பல சிறப்புகளை கொண்டியதாங்க இருக்கு. திருமலை சென்று வந்தாலே திருப்பம் வருன்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தாங்க மணிக்கணக்கில் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து இந்த ஏழுமலையானை தரிசனம் செய்துட்டு செல்றாங்க. திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய இந்த ஆனந்த நிலையம் வரைக்குமே ஏழுமலையானுடைய அருள் நிறைந்தே இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்தில் இந்த திருப்பதி தேவஸ்தானம் அமைந்திருக்கு. இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையான் கோவில் பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனத்ரி, விருஷபத்ரி, நாராயணத்ரி, வெங்கடாத்ரின்னு 7 மலைகளுக்கும் அதிபதி என்பதால ஏழுமாளுக்கு இங்கு ஏழுமலையான்னு பக்தர்களால் அழைக்கப்படுறாரு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பணக்கார கோவில்னா இதுதாங்க. உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபாடு செல்லக்கூடிய கோவில்னும் இதுன்னு சொல்கிறாங்க. இங்கு ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. விசேஷ நாட்களாக இருந்தால் இங்கு 5 லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையானை காத்திருந்து தரிசித்துட்டு செல்கிறாங்க. இந்த திருப்பதி ஏழை மீது இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலை எப்போதுமே பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பத்திலே இருக்குதுங்க. திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளிர் பிரதேசம். ஆனால் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு குளிர்ந்த நீராலையும் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடனே ஏழுமலையானுக்கு வேர்க்குது. இதனை பீதாம்பரத்தால் வேர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கு வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிப்பதாக சொல்லப்படுதுங்க. பெருமாளுடைய அபிஷேகத்திற்காக இங்கு ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூவும், நேபாளத்திலிருந்து கஸ்தூரியோ, சைனாவிலிருந்து புனுகுவோம், பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்கள்னு முதலிய விலை உயர்ந்த பொருட்களும் வரவழைக்கப்படுது. தங்க தாம்பாளத்தால் சந்தனத்தோடு கரைக்கக்கூடிய 51 வட்டில் பால் அபிஷேகம் செய்கிறாங்க. பிறகு கஸ்தூரி சாத்தி புனுகு தடவப்படுங்க. காலை 4:30 நிமிடத்தில் தொடங்கி 5:30 நிமிடம் வரை இங்கு அபிஷேகம் நடைபெறுது. அபிஷேகத்திற்கு மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் 1 லட்சம் வரை செலவாகுதான். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுடைய ஆபரணங்களில் குறிப்பிடத்தக்க ஆபரணமாக சொன்னால் 500 கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லுங்க. இதனை மதிப்பீடு செய்ய இயலவில்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பச்சை கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய மட்டும் பயன்படுத்தப்படுது. கோவிலில் மூலவருக்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரங்கள் நடைபெறுது. உற்சவங்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்களால் அலங்காரம் செய்கிறாங்க. இங்கு ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் மட்டும் 40 கிலோ எடை கொண்டதாக இருக்கு. ஏழுமலையானுடைய உடை 21 முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாம்பரமாக அமைந்திருக்கு. இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாதுங்க. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் செலுத்தணும். வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் மட்டும்தான் வஸ்திரம் சாத்துவாங்க. இதுமேல் சாத்து வஸ்திரன்னு சொல்லக்கூடியதை சாத்துவதற்கு பணம் செலுத்திய பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டுங்க. இங்கு திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலையன்னு சொல்லக்கூடிய கருவறையில் விமானம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தங்க விமானத்தை தரிசனம் செய்தாலே ஏழுமலையானை தரிசனத்தினை போல பக்தர்கள் மன மகிழ்ச்சி அடைகிறாங்க. தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா விமான வெங்கடேஸ்வரராக சொல்லப்படுது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி அமைய இருக்கு. இதனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் நடை மூடப்படுன்னு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் சந்திர கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் செல்லாதீங்க.
கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக இந்த நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஏழுமலையானை உங்களுக்கு பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.